என் அன்பு பிள்ளையே, உன் தந்தை உன்னை என்றும் ஏமாற்ற மாட்டேன். என் மேல் உனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தால் உன் கனவு நிச்சயம் நிஜமாகும். மிக பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. இந்த நொடி உன் அப்பா நான் நடத்தி தருவதாக உனக்கு வாக்களிக்கின்றேன். என் வாக்கை நம்பு. இது நீ நம்பும் ஈசனின் வார்த்தை. நிச்சயம் பலிக்கும். இதுவரை நீ என்னிடம் பல வேண்டுதல்களை வைத்து அதை நிறைவேற்றி தாருங்கள் என்று என்னிடம் கேட்டிருக்கின்றாய். நானும் என் அன்பு பிள்ளைக்காக சில கோரிக்கைகளை நிறைவேற்றியும் தந்திருக்கின்றேன். அதற்காக சந்தோஷத்துடன் என் ஆலயம் வந்து நன்றியும் சொல்லியிருக்கின்றாய். உன் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து தரப்போகின்றேன். நீயே எதிர்பார்த்திடாத அளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக உன் வாழ்வு இருக்கப் போகின்றது. உன்னை ஏளனமாக பேசியவர்கள் முன்பு நீ மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகின்றாய். வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான். தொட்டது அனைத்தும் ஜெயமாகப் போகின்றது. நான் இப்போது சொல்லும் வார்த்தைகள் கூட ஏதோ அப்பா சொல்கிறார், சொல்வது அனைத்தும் வாழ்வில் நடந்தால் நன்றாக இருக்குமே, நடக்குமா என்று நீ யோசிக்கின்றாய். ஏனென்றால் நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு அதிக குழப்பத்தையும் மனவேதனையையும் தந்திருக்கின்றது. நான் சொல்கிறேன், கூடிய விரைவில் இவை அனைத்தும் சரியாகும். உன் வாழ்வு வளமானதாகும். நீ இதுவரையில் உன்னை நிராகரித்ததற்காக வருத்தப்படாதே. நிச்சயமாக சிறப்பான ஒரு இடத்தை நீ அடைவாய். நீ என்ன நினைக்கின்றாய், உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் எப்பொழுதுமே உன் அருகில்தான் இருக்கிறேன். கலங்காதே. நீ என்னுடைய பிள்ளை. என்னுடைய உதவியோடு எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கின்றாய். எப்பொழுது என் வாழ்வில் விடியல் வரும் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய். உன் வேண்டுதலுக்கான நல்ல பலனை தருவதற்காகவே நான் இன்று வந்திருக்கின்றேன். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகின்றது. மகிழ்ச்சியாக இரு. மகிழ்ச்சியான ஒரு வரத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன். உன் கடினமான பழைய நினைவுகளை எல்லாம் நீ அலசி ஆராய வேண்டாம். அது உன்னை விட்டு கடந்து விட்டது. மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்தி அதே சூழ்நிலையை மறுபடியும் வரவழைக்காதே. போனதெல்லாம் போகட்டும். இனி வரப்போவது உனக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்கும். இன்னும் சில நாட்களே நீ எதிர்பார்த்திடாத அதிசய நிகழ்வுகளை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகின்றேன். நீ இதுவரையில் உன் மனதார யாரையும் சபிக்கவில்லை, குறை கூறியதும் இல்லை. அப்படி இருக்கையில் என் அன்பு பிள்ளையின் மனதினை நான் எப்படி புரிந்து கொள்ளாமல் போவேன்? உன் ஏக்கமும் மனதில் உள்ள எண்ணமும் உன் நியாயமான கோபமும் எனக்கு புரிகிறது. உன் அப்பாவாகிய இந்த ஈசனிடம் நீ கோபப்படுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அருமை மகளே, என் அருமை மகனே. அன்பாலும் நிதானத்தாலும் பொறுமையாலும் மட்டுமே எந்த ஒரு செயலையும் சாதிக்க முடியும். பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் பல குழப்பங்களுக்கு தெளிவான விடையை நீ காணலாம். அன்பே சிவம் என்பார்கள். எங்கெல்லாம் அன்பு குடிகொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த சிவன் நிச்சயம் இருப்பேன். அனைவரிடமும் அன்பாக பழகு. அதே நேரத்தில் உன்னிடம் பழகும் அனைவரும் நல்லவர்களா அல்லது உன்னை ஏமாற்றும் நபர்களா என பகுத்தறிய கற்றுக்கொள். யாரிடமும் உன் அனைத்து குறைகளையும் நம்பி சொல்லிவிடாதே. உன் ஆசைகளை உனக்கு பிடித்தவர்களிடம், உன்மேல் உரிமையாய் இருப்பவர்களிடம் மட்டுமே கூறு. ஏனெனில் அவர்கள்தான் உன் ஆசை நடக்க வேண்டும் என்று உள் அன்புடன் நினைப்பார்கள். இத்தனை நாட்களாக நான் சொன்ன வார்த்தைகளுக்காக கட்டுப்பட்டு பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திருந்தாய் அல்லவா? அதை பார்த்து என் மனம் மிகவும் சந்தோஷமடைந்து உனக்கு என்னுடைய பரிபூரண ஆசிகளை நான் தரப்போகின்றேன். இறைவனுக்கும் எதிர்பார்ப்புகள் என்பது உண்டு. தன் பக்தன் தன் மீது எந்த அளவு பாசமும் எந்த அளவு பக்தியும் வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள இறைவன் நினைக்கின்றான். அதனால்தான் சோதனைகளை தருகின்றான், காலமும் தாழ்த்துகின்றான். அந்த நேரத்தில் தான் நீ மன உறுதியுடன் இருக்க வேண்டும். என் நிலையிலும் உன் மனம் சிறிதும் தடுமாறக்கூடாது, கோபப்படவும் கூடாது. வேண்டுதல் நிறைவேற ஏன் இவ்வளவு கால தாமதம் ஆகிறது என்று மனதில் விரக்தியும் வேண்டாம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ இதற்கு முன்னால் எந்த நம்பிக்கையுடன் உன் பிரார்த்தனையை இறைவனிடம் வைத்தாயோ அதை விட இப்போதுதான் அவன் மேல் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். அப்பா ஈசனே, என்னை படைத்தவனே நீதானே. உன் ஆசியும் உன் அருளும் இல்லை என்றால் இந்த பூமியில் பிறப்பதென்பது ஏது?
இந்த பிறப்பு நீ தந்தது. இந்த உயிர், உடல், தாய், தந்தை, சொந்தம், பந்தம் எல்லாம் நீ எனக்கு தந்தது. என்னுள் ஒரு ஆசை உண்டென்றால் அதை விதைத்தவனும் நீயே, அதை தேட வைப்பவனும் நீயே. அனைத்தும் உன் செயலே. உன்னை அன்றி நான் எங்கு செல்வேன்? தயவுடன் என் தேவைகளை நிறைவேற்றி வையுங்கள் என்று உரிமையுடன் கேள். ஏனெனில் உன் அப்பன் ஈசனிடம் கேட்பதற்கும் அழுவதற்கும் உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. உன்னை படைத்தவனின் கை மிக பெரியது. அவனால் உனக்கு எதையும் தர முடியும். உன்னை வாழ்வின் எந்த உயரத்திற்கும் வைக்க முடியும். படைத்தவனிடம் கேட்பதற்கு எந்த தயக்கமோ, நடக்குமா நடக்காதா என்ற பயமோ தேவையில்லை. நடத்தி கொடு. நீதான் எனக்கு இந்த செயலை நடத்தி தர வேண்டும் என்று உரிமையுடன் கேள். அதே நேரத்தில் அவன் செய்வான் என்று நம்பிக்கையுடன் கேள். நம்பிக்கையுடன் கேட்கும் எந்த விஷயத்தையும் இறைவன் தராமல் மறுத்ததில்லை. அவன் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது பணமோ ஆடம்பரமோ, நீ வாங்கி போடும் உயர்ந்த பூமாலையோ தீபதூப ஆராதனையோ அல்ல. நீ உள் அன்புடன் எந்த அளவு இறைவன் மேல் பக்தியுடன் இருக்கிறாய் என்பதையே அவன் பார்க்கின்றான். இந்த உயிர் அவன் படைத்தது. அவனை நினைப்பதாலும் நம்புவதாலும் நீ என்றும் குறைந்துவிடப் போவதில்லை. கடமையை செய், திருப்தியுடன் செய். பலனை முழுமையாக தருவேன். யார் யாரிடமோ சென்று உதவி கேட்பதை இந்த நொடியிலிருந்து விட்டுவிடு. இறைவனிடம் கையேந்து. அவன் மனம் மிக பெரியது. மனம் போல் உனக்கு வாரி வழங்கிடுவான். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, எது வேண்டுமோ தயங்காமல் கேள். தாராளமாக தருகிறேன். எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கு. அது என்றும் உனக்கு வெற்றியை மட்டுமே பெற்றுத்தரும். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடவும்.